மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மகரம்னு சொல்றதா? இல்ல மன்னிக்கும் குணம் படைத்தவங்கன்னு சொல்றதா? தனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களால தன்னுடைய வாழ்க்கையே இழந்து போன நிலையில கூட மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் மகரம். ஆனா பல பேருக்கு இவங்களுடைய குணாதிசயம் புரியறதில்ல. சில நேரங்கள்ல இவங்க கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிருவாங்க. அத ஒண்ண மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்கள சில பேர் ஒதுக்குவாங்க. சில பேர் தப்பானவங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கெல்லாம் இவங்க ஒர்த் இல்லாதன்ற அளவுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்றதுனால, ஒரு சில நேரங்கள்ல மத்தவங்க கட்டி வச்ச அந்த பிம்பம் அப்படிங்கிறது உடைஞ்சு போயிடும். ஏன்னா, மகரம் அப்படிங்கிறவங்க யார்கிட்டயுமே பகைமை பாராட்ட மாட்டாங்க. சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. அழுகுறதுல மகரத்த அடிச்சுக்க ஆட்களே கிடையாது. தைரியசாலிகளாகவே இருந்தாலும், அந்த அன்பு, அந்த பாசம், அந்த குடும்பம், தன்னுடைய கடமை, தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு பாதிப்பு, இப்படியான்ற விஷயங்கள்ல கட்டாயம் உடைஞ்சு போவாங்க. இதனால இவங்கள வீக்குன்னு நெனச்சீங்கனாக்க, அது நீங்க ஒத்துக்க வேண்டியது தான். இவங்க வீக் கிடையாது. எவ்ளோ உடைஞ்சு போனாலும், எவ்ளோ அ இறங்கி போனாலும், இவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அதை நோக்கி மட்டும் தான் இவங்க நகர செய்வாங்க. இவருடைய இலக்குகள் ரொம்ப உயர்வானது. அட என்னம்மா நீ சும்மா இலக்கு இலக்குங்கிற நான் என்ன ஐஏஎஸ் எக்ஸாமா எழுத போறேன். மகர ராசிக்காரங்க நாங்க என்னத்த பெருசா நினைக்க போறோம். குடும்பம் நல்லா இருக்கணும். ஏதோ கொஞ்சம் கௌரவமா இருக்கணும். யார்ட்டயும் கை கட்டி நிக்கக்கூடாது. இதுதானே. இதுவே பெரிய போராட்டமா தானே உங்க வாழ்க்கை நிலை இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையவே ஒழிச்சு கட்டணும்லாம் சில பேர் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மகரத்த பொறுத்தவரைக்கும் சுத்தி பாத்தீங்கன்னாக்கா பகைமை தான் நிக்குது. எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும், எல்லாருக்குமே நல்லது பண்ணாலுமே, இவங்க கிட்ட பகைமை நெறைய பேர் வச்சிருக்காங்க. காரணம் கேட்டீங்கன்னா, எப்படி விழுந்தாலும் சரி, எழுந்திரிச்சு நிக்கிறீங்க. எவ்ளோ டவுன் போனாலும் சரி, அப்பவும் பெருசா அத அப்படியே தட்டி விட்டுட்டு, அடுத்து என்ன பண்ணுங்கிறத முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மத்தவங்களுக்கு பொறுக்கல. சரியா? அதெல்லாம் எப்படியுமே மகர ராசிக்காரங்கள தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் வீழ்த்த முடியாது. அதே மாரி தெய்வத்துடைய அனுகிரகம் என்னைக்கும் உங்கள விட்டு விலகாது. நம்பிக்கையோட இருங்க. நல்லதே நடக்கும். சரிங்க. தலைப்பு பார்த்திருப்பீங்க. 32 ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்துல அமரக்கூடிய மகர ராசி. அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம். அட போம்மா! நெறைய இழந்தாச்சு. இருக்கிறதெல்லாம் குடுத்துட்டு, இப்போ பிச்சைக்காரங்களா சுத்திக்கிட்டு இருக்கோம். கடவுள் மேலலாம் குத்தம் சொல்ல முடியாதும்மா. கடவுள்லாம் குடுத்தாரு. அது நான் எங்களுக்காக பயன்படுத்தல. என்ன பண்றது? எல்லாரையும் நம்பி நம்பி நெறைய விஷயங்கள செஞ்சு இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறோம். உண்மதான். மறுக்கல. இப்ப இதுக்கு என்ன வழி? நீ வேற சொல்லியிருக்க, அரியாசனத்துல அமரக்கூடிய நேரம்னு சொல்ட்டு. திண்ணையில உட்கார கூட எங்களுக்கு வாழ்க்கை இல்ல. இதுதானே இப்ப மகரத்துடைய நிலை. கட்டாயம் நீங்க அரியாசனத்துல அமரக்கூடிய நேரம் தாங்க. ராஜாவாக, ராணியாக முடிசூட போறீங்க. அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆனாவே போதும். உங்களுக்கு ராஜா வாழ்க்கை தான். ராணியுடைய வாழ்க்கை தான். மகரம் இவ்வளவுதான் நீங்க எதிர்பார்க்கிறீங்க. இல்லையா? அப்படி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில ஒரு விஷயம் நடக்க போகுது. ஒரு யோகம் வந்திருக்கு. திரிகிரக ராஜ யோகம். இந்த யோகத்தினால மகர ராசிக்காரர்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக போகுது. வாழ்க்கையிலேயே உச்சத்தை தொடக்கூடிய நேரம். இது மட்டும் இல்லைங்க. பணமழை கொட்டக்கூடிய நேரம். இனிமே மகர ராசிக்காரர்கள் தொட்டது எல்லாமே சக்சஸ் தான். அது எப்படிம்மா? என்னுடைய தலைவிதி தான் ரொம்ப கோணல் மணலா இருக்கே. எந்த கிரகமும் எங்களுக்கு துணை வரலையே. இப்ப வந்திருக்கு. 3 கிரகங்கள் துணை வந்திருக்கு. அதாவது இந்த திரிகிரக யோகம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 3 கிரகங்கள் ஒரே ராசியில இணைவது. அதுவும் குருவுடைய வீடான மீன ராசியில இணையறாங்க. யார் யாருங்க அந்த 3 கிரகங்கள்? நமக்கு இவர் பேரை கேட்டாலே பயம் வந்துரும். சனீஸ்வர பகவான். தொழில்காரகன், கர்மகாரகன், நல்லத கெட்டத தீர்மானிக்கக்கூடியவரு. இவர் கொடுக்கறதையும் தடுக்க முடியாது, தடுக்கிறதையும் கொடுக்க முடியாது. அடுத்ததா ஒருத்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கனாக்கா, அவனுக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சுக்கிர பகவான். ஒருத்தருடைய வாழ்க்கையில வெளிச்சத்திற்கு பொறுப்பேற்கக்கூடிய அதிகார தோரணைக்கும், அரசியல் வாழ்க்கைக்கும் இவருடைய அனுகிரகம் ரொம்ப தேவை. யாரு? சூரிய பகவான். இங்க 3 பேரும் குருடைய வீட்ல இணைவதன் காரணமா இந்த யோகம் உருவாகியிருக்கு. இதனால தாங்க மகர ராசிகளுடைய தலைவிதியே மாறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையே அமோகமா மாறப்போகுது. புரியுதுங்களா? இந்த அரிய நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும், வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களையும் கொடுக்க போகுது.
இதனால மகர ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. வெற்றி கிடைக்க போகுது. எந்த ஒரு பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய சக்திய உருவாக்க போகுது. சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயர்வுக்கு போக போகுது. இந்த யோகத்தினால அதிர்ஷ்டத்துடைய அடையாளமா மகர ராசிக்காரர்கள் மாறப் போறீங்க. குறிப்பா இந்த யோகமான நேரத்துல சாதகமான மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. பல்வேறு துறைகள்ல வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வழிகளிலுமே உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது. இது வேலையில இருக்கீங்க, தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ ஏதாவது ஒரு வேலை நம்ம செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா? என்ன தொழில் செய்தாலும் சரி. அது சம்பந்தமா உயர்வு உண்டு. வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா வேலைலாம் இல்லம்மா, ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன். ஏதோ கிடைக்கிற கூலி வேலை பார்த்துட்டு இருக்கேன். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பெறப் போறீங்க. இதுவே அலுவலகத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும், உங்களுடைய திறமைகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். கூட வேலை பார்க்கிறவங்க சக ஊழியருடைய ஆதரவின் காரணமா உற்சாகமா இருக்க போறீங்க. மேலும் நிதி ரீதியா நீங்க பணத்த சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க. இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதே மாரி தனிப்பட்ட மற்றும் வணிக நோக்கங்களுக்காக நீங்க ஒரு நீண்ட தூர பயணம் போயிட்டு வருவீங்க. குறிப்பா இந்த காலகட்டத்த மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பல நாள் கனவாக இருக்கக்கூடிய பல லட்சியங்களை இப்ப நிறைவேத்திக்க முடியும். இது மட்டும் இல்லாம பல்வேறு நன்மைகளையும் அடைய போறீங்க. இந்த சுபயோகமான நேரத்துல உங்க வாழ்க்கைக்கு ஆறுதலும் கிடைக்கும், ஆடம்பர வாழ்க்கையும் கிடைக்க போகுது. சொத்து சேர்க்கை இருக்கு, வண்டி வாகனம் வாங்குவீங்க. சொல்லப்போனா இருக்கிற சொத்த விட கூடுதல் சொத்துக்களை வாங்குறதுக்கு அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு. குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இணக்கமாக இருக்க போகுது. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது. குடும்ப வாழ்க்கையிலேயே வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் அதிகமாக போகுது. உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது. சமூகத்திலும் உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுதுங்க. இதன் காரணமா மரியாதைக்கும் அங்கீகாரத்துக்கும் உரியவர்களாக திகழ போறீங்க. மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம்ங்கிறது உங்க வாழ்க்கைய வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுதுங்க. ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை இந்த நேரம் அளிக்க போகுது. இந்த அரிய கிரகநிலை அப்படிங்கிறது, இந்த சக்தி வாய்ந்த கிரகநிலைங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையும், தைரியத்தையும் அதிகப்படுத்துது. வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி உங்கள முன்னேற வைக்குது. வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை கொடுக்குதுங்க. கூட்டு வியாபாரத்துல ஈடுபடக்கூடியவங்களுக்கு பெரிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க. இன்னும் சொல்லப்போனாக்க தொழில் முனைவர்களா இருக்கீங்க, வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, அதுலயுமே முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. அதே மாரி தனிப்பட்ட வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும், திருமணம் ஆனவர்களா இருந்தீங்கன்னாக்கா, உங்களுடைய உறவுகள்ல அமைதியும், மகிழ்ச்சியும் அனுபவிக்க போறீங்க. இதுவே திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பொருத்தமான ஒரு வரன் தேடி வருங்க. இந்த சாதகமான காலகட்டம் உங்கள வந்து அனைத்து துறைகள்லயுமே முன்னேற்றத்தையும் கொடுக்குது, செழிப்பையும் கொடுக்குதுங்க. சொல்லப்போனா அந்த மகர ராசிக்காரங்க இத்தனை நாட்களா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. புரியுதுங்களா? நீங்க எந்த காரியம் செய்தாலும் சரிங்க, அதுல பயனுள்ள மாற்றத்தை பெற முடியும். இந்த சக்தி வாய்ந்த யோகம் உடைய வருமானம் மற்றும் லாபத்தை அதிகப்படுத்துது. நிதி நிலையில முன்னேற்றத்தை கொடுக்குது. வேலையில இருக்கிறவங்க வேலையில சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். அதே மாரி உங்களுடைய பணம் வந்து மத்தவங்க கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளா ட்ரை பண்ணியும் பணம் கிடைக்கலன்னு நினைக்கலாம். அந்த பணத்த வந்து இப்ப மீட்டெடுக்கக்கூடிய நேரம். வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பாராத லாபத்தை பார்க்க போறீங்க. அதே மாரி வேலை தொடர்பா வெளிநாடு பயணம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான நேரம்ங்க. அது நேரம், காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, பழைய முதலீடுகள்ல இருந்து கூட இப்ப லாபம் பார்ப்பீங்க. அதே நேரத்துல உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீங்க. அவங்களுடைய முயற்சிக்கும் சரி, அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி, நீங்க உறுதுணையா இருக்க போறீங்க. இது மட்டும் இல்லைங்க, நெறைய அற்புதமான பலன்களை இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கறதுனால, எதிர்பார்க்காத பண ஆதாயங்கள்லாம் உங்கள தேடி வரப்போகுது. அதே மாரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல, தொழில் வல்லுநர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, பல்வேறு ஒப்பந்தங்களால சரியான லாபத்த பார்க்க போறீங்க. வணிகர்கள பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட லாபத்தை ஈட்ட முடியுங்க. வணிகத்த வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. அலுவலக பணியில இருக்கிறவங்க, பணியிடங்கள்ல உயர்ந்த நிலைய அடைய இது ஒரு சிறந்த நேரங்க. குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் அமைதியும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்குங்க. மேலும் பல நேர்மறையான பலன்களை இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கிறத, வாழ்க்கையிலே நிலவக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலும், தொழில்லயுமே வெற்றி மற்றும் செழிப்பை உண்டாக்குதுங்க இந்த நேரம். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் இந்த யோகத்தால போட்டித் தேர்வுல கூட நீங்க வெற்றி பெறுவதற்கு, சிறந்த முடிவுகளை அடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதே பள்ளி, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, நீங்க விரும்பிய நிறுவனங்கள்ல, நீங்க விரும்பிய கல்லூரிகள்ல, விரும்பிய பள்ளிகள்ல சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வு அப்படின்னாவே, அரசாங்க உத்தியோகத்துல நெறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? மகர ராசிக்காரங்க முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் இந்த வருஷத்துல நீங்க அரசு அதிகாரிகளாக மாறுவதற்கான யோகம் இருக்கு. அதே மாரி நீண்ட காலமாக ஒரே நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க, புதிய பொறுப்புகள் கிடைக்கும்.
இந்த காலகட்டத்துல நிலுவையில இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுப்பீங்க. மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம்ங்கிறது மகர ராசிகளுடைய வாழ்க்கையை அமோகமாக மாத்தப் போதுங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இந்த திரிகிரக யோகத்தினால மகர ராசிகளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான காலம்ங்கிறத உணர வச்சிருச்சு. இப்ப நம்ம விரிவா தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்களையும் பார்த்தோம்னாக்க, இன்னும் சிறப்பான நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கிறப்போ, உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி காணப்பட போகுது. பிள்ளைகளோட நலன்ல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. வண்டி வாகனம் வாங்குவீங்க. சொத்துக்களை வாங்குவதுல ஆர்வம் காட்டுவீங்க. சோ எல்லா வகைகள்லயுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டுங்க. அடுத்து திருவோணம் நட்சத்திரம். உங்கள பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகள் மறையுது. குடும்பத்துல மதிப்பு, மரியாதை அதிகமாகும். பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியே குடுக்குதுங்க. வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்துல இருந்த போட்டிகள் நீங்குது. மேலும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. ஒரு கடை வச்சிருக்கீங்கனாக்கா, இன்னொரு கடை தொறக்கறதுக்கும், ஒரு தொழில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, இன்னொரு தொழில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. மனசுக்கு அமைதி கிடைக்குதுங்க. காரியங்கள்ல அனுகூலம் உண்டு. அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய மனநிலை இருக்குங்க. மத்தவங்க கிட்ட கோவப்படாதீங்க. மனக்கவலை மறையுது. பணவரவு அதிகமா கிடைக்கும். பயணங்கள் போயிட்டு வருவீங்க. குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய தலைமையில ரெடியாகும். சோ அனைத்து வகைகளிலுமே வெற்றி உண்டு. சோ இப்ப பார்த்த நட்சத்திர பலனுமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. இது தாண்டி பரிகாரம்ங்கிறத பார்த்துடலாங்க. பரிகாரம்னாக்க, நீங்க பெருசா வந்துட்டு அத பண்ணணும், இத பண்ணலாம் கிடையாது. ஜஸ்ட் தெய்வங்கள வழிபாடு செய்யறது மட்டும் தான். சோ மகர ராசிகர்கள பொறுத்தவரைக்கும், சனீஸ்வர பகவானே ராசி அதிபதியா கொண்டவங்க. நீங்க நல்லா இருக்குன்னாக்க இவர் மனசு வைக்கணும். இவரு உங்களுக்கு மட்டும் இல்ல. யார் நல்லா இருக்குனாலும் இவர் வந்து மனசு வச்சே ஆகணும். முன்னாடி நான் சொன்ன மாரி தான். இவர் கொடுக்கிறத தடுக்க முடியாது. தடுக்கிறதையும் யாராலயும் கொடுக்க முடியாது. சோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானை வணங்கி, காகத்திற்கு எள் சாதம் வைப்பது உடல் ஆரோக்கியத்தை தரும். கஷ்டங்களை குறைக்கும். உன்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். தொழில்ல, உத்தியோகத்துல, குடும்பத்துல, உற்றார் உறவுக்காரர்கள் வகையில சந்தோஷத்தை நிலைக்க செய்வார். அடுத்த 2வது பரிகாரம் மற்றும் வழிபாடு. அனுதினமும் விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்ய உடைய காரிய தடைகள் நீங்கும். மனக்குழப்பங்கள் நீங்கும். அதிர்ஷ்டம் உண்டாகும். நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலையை விநாயகர் பெருமான் அருளிடுவார். திரும்பவும் சொல்றேங்க. கணக்கு போட்ட மாதிரி நெறைய நல்ல விஷயங்கள் உங்கள தேடி வரப்போகுது. அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள மட்டும் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்க. ஒரு நல்லது நடக்குது அப்படின்னாக்க, அதை எந்த வகையில இன்னும் சிறப்பா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது உங்க கையில தான் இருக்கு. கடவுள்லாம் கொடுக்காமலாம் இல்ல. மகர ராசிக்காரங்க கடவுள் மீது குற்றம் சொன்னா, நானே உங்கள வந்து ஒத்துக்க மாட்டேன். புரியுதுங்களா? உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த திரிகிரக யோகத்தினால பல நன்மைகள் உங்கள வந்து சேரப்போகுது. பணத்த சேமிக்க போறீங்க. மாணவர்களா இருக்கீங்கன்னாக்கா படிப்புல சிறந்து விளங்க போறீங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வு உங்கள வந்து சேரப்போகுது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகமாக போகுது. குறிப்பா நிதி நிலையில நல்ல உயர்வுல இருக்க போறீங்க. இது மட்டும் இல்லைங்க. நீங்க தொலைஞ்சு போன சந்தோஷத்த மீட்டெடுக்கக்கூடிய நேரம். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்க வேலைக்கான பாராட்டுகளை பெறுவீங்க. நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே லாபத்தை ஏற்படுத்தும். சமூகத்திலும் உங்களுடைய மதிப்பு, மரியாதை அதிகமாக போகுது. குறிப்பா ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. வேலை சம்பந்தப்பட்ட அனைத்திலுமே வெற்றி கிடைக்க போகுது. ஓகேங்களா? வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க. நிதிய உயர்த்திப்பீங்க. வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலுமே நெறைய லாபத்த பார்க்க போறீங்க. ஆக மொத்தத்துல மகர ராசிக்காரங்கள இந்த நேரம்ங்கிறது உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு தலைகீழா மாத்த போகுது. ஓகேவா? நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க, இன்னும் நல்லா இருக்க போறீங்க. இல்லம்மா வெளிய சொல்ல முடியாத கஷ்டத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, அந்த தவிப்புகள், அந்த கஷ்டங்கள் ஒரு இரவுல நீங்குற மாதிரி, இனி உங்கள விட்டு விலக போகுது. புரியுதுங்களா? நீங்களே எதிர்பார்க்காத சில அதிர்ஷ்டத்திற்கு அடையாளமா நீங்க மாறப் போறீங்க. உங்கள ஒதுக்கி வச்சவங்க, உங்கள கேவலமா பேசினவங்க, உங்களால என்ன முடியும்லாம் நெனச்சிருப்பாங்க. இனி மத்தவங்களால முடியாததுல சர்வ சாதாரணமா செய்ய போறீங்க. உங்கள ஒதுக்கி வச்சவங்கலாம் இப்ப உன்கிட்ட ஓடி வந்து உதவி கேட்டு நிப்பாங்க. நீங்களா பேசுனா கூட அதுக்கு வந்து மதிப்பு, மரியாதை குடுக்காதவங்க. உங்க பேச்செல்லாம் நான் கேட்கணுமான்னு ஒதுக்கிட்டு போனவங்கலாம், இனி உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்டு நிப்பாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க. அப்படிலாம் வந்து நிப்பாங்க. மகர ராசிக்காரங்களே, நான் முன்னாடி சொன்னதுதான். நீங்க கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நெறைய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமா வரப்போகுது.
அத நம்ம எப்படி பார்க்குறோம், அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்துறோங்கிறதுல தான் நம்ம நல்லா இருக்கிறதும், இல்ல நலிஞ்சு போகுறதும். மகர ராசிக்காரங்க இத்தன நாளா இப்படிதான். கேர்லெஸ். பார்த்துக்கலாம். அட என்ன போய் அப்படிங்கிற மாரி விட்ட விஷயங்கள் எவ்ளோ நாள் உங்களுக்கு கஷ்டத்த ஏற்படுத்தியிருக்கு. இனி அப்படி ஒரு நிலைமைக்கு போகணுமா? அத நெனச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இனி உங்க லைஃப்ல தோல்வி, துன்பம் இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. எல்லாரையும் நல்லா வச்சுக்க போறீங்க. உங்களுடைய ஆசையே அதுதானே. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க நெனைக்கிறது சரிதாங்க. ஆனா அதுக்கு அவங்களும் தகுதியானவங்களா இருக்கணும் இல்லையா? ஸோ இனியாவது நல்லது கெட்டத புரிஞ்சுக்கோங்க. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி பழக்கவழக்கங்கள வச்சுக்கோங்க. கெட்டவங்ககிட்டயும் ஒரே மாதிரி, நல்லவங்ககிட்டயும் ஒரே மாதிரி இருந்தா, நல்லவங்க வாழ்த்துறாங்களோ இல்லையோ, அமைதியா போயிடுவாங்க. ஆனா தீயவர்கள் அப்படி இல்லையே. "ஓ! நீ நல்லா இருக்கியா? கஷ்டப்படு. ஓ! நீ கஷ்டத்துல இருக்கியா? ரொம்ப கம்மியா கஷ்டப்படுறியே. இன்னும் அதிகமா கஷ்டப்படுங்கிற" மாதிரி நெறைய வேலைய பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ பார்த்து சூதானமா இருங்க. வாழ்க்கை வளமாக மாறட்டும். இனியாவது உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கட்டும். கடவுள் துணை, கடவுள் மட்டுமே துணை. உணர்ந்துக்கோங்க. உணர்ச்சி வசப்படாம உயர்வை நோக்கி பயணம் பண்ணுங்க. ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி.